ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் பே. கிருஷ்ணசாமி செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: முதல் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தொழிலாளர் நல வாரியத்தில் முன்பு உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் 6/1/2025 அன்று மதியம் துறையின் செயலாளரும் ஆணையரும் எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் எங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை கேட்டதற்கு பதிலாக 18 கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆவணம் செய்யப்படும் என்று கூறினார். ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா காலத்தில் முன்கள பணியாளராக பணிபுரிந்த கிராம ஊராட்சி ஊழியர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை தரும் என்று அறிவித்திருந்த நிலையில் ரூபாய் 15,000 பொது நிதியிலிருந்து விடுவிக்க பரிந்துரை செய்வதாக ஆணையர் தெரிவித்தார். 20 ஆண்டு காலமாக தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருபவர்களை அரசு தேர்வாணையத்திற்கு உட்படாமல் இருப்பவர்களை பணி நிரந்தரம் பரிசீலனை செய்யப்படும் என்றார். தற்காலிக ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் PF நிதியினை LIC மூலமாக அல்லது தனியார் காப்பீடு மூலமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். அதேபோல் காலியாக உள்ள ஊரக வளர்ச்சித்துறை பிரிவில் உடனடியாக பணியாளர்களை நியமிக்க பரிந்துரை செய்யப்படுவதாக கூறினார். சென்னை தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலக வளாகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அரசின் சார்பில் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையை இன்று மதியம் 1 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் சுகாதார ஊக்குநர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் கொரோனா காலங்களில் தன் உயிரையும் பணைய வைத்து பணிபுரிந்தவர்களுக்கு கொரோனா ஊக்கத்தொகை தருகிறேன் என்று சொன்ன தமிழக அரசு தொகை தரவில்லை என்பதால் கொரோனா ஊக்கத்தொகை தர வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. அரசின் சார்பில் கிராம ஊராட்சி பொது நிதியில் இருந்து நிதியின் நிலைமைக்கேற்ப தொகையை விடுவிக்க இயக்குனரின் பரிந்துரையின் அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும் என அரசு செயலாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதேபோல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்களான மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், கணினி இயக்குபவர்கள், சுகாதார ஊக்குநர்கள், மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர், தூய்மை காவலர், கணினி இயக்குபவர்கள், பள்ளி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இஎஸ்ஐ PF குடும்ப பாதுகாப்பிற்காக குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. அரசு இந்த கோரிக்கை நியாயமானது, உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நிதியை பொறுத்தமட்டிலும் LIC மூலமாகவோ அல்லது தனியார் காப்பீட்டு நிறுவனம் மூலமாகவோ தொகை வழங்கப்படும் என்பது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் 20 ஆண்டு காலம் பணிபுரிகின்றார்கள். அவர்களுக்கு இந்த துறையில் நிரந்தர பணியிடத்தில் நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்திற்கு உட்படாத ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட பணிகளில் நியமிக்க அரசு முயற்சி எடுக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் காலி பணியிடம் ஏற்படுகின்ற பொழுது வட்டார ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கை ஏற்கப்பட்டது. குடிநீர் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள்
பணியிடம் ஏறத்தாழ ஒரு 20,000க்கு மேற்பட்ட பணியிடம் காலியாக உள்ளது. அது கணக்கீடு செய்து பணியிடம் அறிவிப்பில் 12,000 பணியிடங்கள் விடுவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 12,000 பணியாளர்களும் 250 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை அரசுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டு அரசு செயலாளர் அவர்கள் உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கின்ற உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். இதனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் எங்களுக்கு அளித்த உத்தரவாதப்படி கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் 2 மாதங்கள் கழித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்று மாநில பொதுச் செயலாளர் கூறினார்.